ஹலோ விவஸ். இப்ப பார்க்க போற டாபிக் நாட்டுப்புறவியல். 1. நாட்டுப்புற பாடல்களை 29 மற்றும் 30 என்ற வரிசைப்படுத்திய ஆசிரியர். விடை கி. வ. ஜெகநாதன். 2. ஏட்டில் எழுதாத கவிதை என்ற நூலின் ஆசிரியர். விடை அன்னகாமு. 3. தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் இலக்கிய தாலாட்டு என்பவர். விடை தமிழ் அண்ணல். 4. பேய் ஓட்டும் முடுக்கை பாடல்களை பாடியவர். விடை வீராசாமி நாயக்கர். 5. நாயக்கர் எழுதிய நாட்டுப்புற கதை தொகுப்புகள். விடை மயில் ராவணன் கதைகள். 6. வீராசாமி செட்டியார் எழுதிய நாட்டுப்புற கதைகள். விடை வினோதர மஞ்சரி. 7. இந்தியாவில் முதல் நாட்டுப்புறவியல் பேரறிஞர். விடை சங்கர் சென்குப்தா. 8. நாட்டுப்புறவியல் என்பது மக்களது பண்பாடு ஆராயும் ஆய்வு என்று கூறியவர். விடை டி. கஸ்டர். 9. கொங்கு நாட்டுப்புறவியல் பாடல்களை தொகுத்தவர். விடை கிருஷ்ணசுவாமி. 10. மலையாள மொழியில் சிலம்பாட்டத்தை எவ்வாறு அழைப்பர். விடை நெடும்வடி. 11. இருசொல் அலங்காரம் என்னும் விடுகதையை தொகுத்தவர். விடை அருணாச்சலம். 12. அரிசி உன்னை வேண்டும் ஆறாத தீர்த்தமும் இல்லை போகாத கோயிலும் இல்லை என்ற வரும் அடி எக்காலத்தில் குறிக்கும். விடை குழந்தை பருவம். 13. யாருக்கு பகல் கனவு வரும். விடை மன உறுதி இல்லாதவர். 14. அசாம் மொழியில் விடுகதையை எவ்வாறு அழைப்பர். விடை சதுர். 15. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை புரவி ஆட்டம் என்று சொன்னவர். விடை சோமலே. 16. பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில் மரக்கால் கூத்து என்று குறிப்பிடும் இலக்கியம் எது. விடை சிலப்பதிகாரம். 17. மகுட ஆட்டம் எனப்படும் கன்னியன் ஆட்டம் எந்த மாவட்டத்தில் ஆடப்படுகிறது. விடை திருநெல்வேலி. 18. வில்லுப்பாட்டின் தாயகம் எது. விடை நெல்லை மற்றும் குமரி. நாட்டுப்புறவியலின் புத்தகத்தை எழுதியவர். விடை சண்முக சுந்தரம். நாட்டுப்புறவியல் ஆசிரியர் விடை சு. சக்திவேல். இந்த ஆசிரியர்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் நாங்களும் எங்களால் நீங்களும் வாழ்க்கையில் உயருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.